மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 80. நல்ல தொடக்கம் பாதி வேலை முடிந்ததற்கு சமம். ஹோரஸ் வரிகள். மதியம் சாதனா அலுவலகத்திற்கு வந்தபோது மீராவை கண்டு திகைத்தாள். என்னடி, நைட்டு அவ்வளோ நேரம் ஒர்க் இருந்துச்சு, மத்தியானத்துக்கு மேலே தான் ஆஃபீஸ் வருவேன்னு சொன்னேன், முன்னாடியே வந்து உட்காந்துருக்க. தெரியலையா? இது என்னடி பதில்? ரகு கிளம்பி ஆஃபீஸ் போக சொன்னாரு, நானும் வந்துட்டேன். அவளை ஒரு மாதிரியாக பார்த்தாள் சாதனா. மீராவோ கண்டுகொள்ளவே இல்லை. என்ன ரீசன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு கேட்கணும்? உன்கிட்ட கேட்டது ஏன் தப்பு தான். தெரியுதில்ல, வந்து வேலையை பாரு. வந்தது தான் வந்த, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லை, நானும் வந்திருப்பேன். அப்படி எதுவும் இம்பார்ட்டண்ட் ஒர்க் இல்லடி, அதனால தான் கூப்பிடல. என்றவள் யோசனையில் ஆழ்ந்தாள். என்ன யோசனை? என்னவா இருக்கும்? ஃபோன் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணி கேளு. சாதனா முறைக்க சிரித்து விட்டாள் மீரா. உனக்கு கொஞ்சம் கூட கியூரியாசிட்டியே இல்லையா? எப்படி நீ இப்படி இருக்க? அதுக்கெல்லாம் லவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உன்கிட்ட கேட்டது தப்பு தான் சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே தான் இருக்க. அம்மா தாயே, தெரியாமல் கேட்டுட்டேன். பெரிய கும்பிடாக போட்டுவிட்டு தன் வேலையை பார்க்க போய்விட்டாள். வேலையின் நடுவே கொஞ்சம் நேரம் இருக்க ஜோஷியை அழைத்தான் அர்ஜுனன். சொல்லு ஏஜே. சாரி ஜோ, அந்த ஆள் கூப்பிட்டு இருந்தா முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பேன். உன் அக்கான்றதுனால என்னால் எதுவும் சொல்ல முடியல. புரியுது ஏஜே, எனக்கு எந்த கோபமும் இல்லை. உனக்கு கோபம் இல்லைன்னு தெரியும், ஆனால் வருத்தம் நிச்சயமாக இருந்திருக்கும். அவள் அமைதியாக இருந்தாள். இன்னைக்கும் ஒர்க் இருக்கு ஜோ, நைட் வர லேட் ஆகும். இட்ஸ் ஓகே ஏஜே. மிஸ் யூ ஜோ. சிரித்து விட்டாள். நீ வர்ற வரைக்கும் தூங்காமல் முழிச்சிருக்கவா? சேச்சே, அதெல்லாம் வேண்டாம், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, உனக்கும் வேலை அதிகம் தானே. ஓகே பாய். அவள் அழைப்பை துண்டித்த பிறகும் ஃபோனையே பார்த்து கொண்டு இருந்தான். திருமணம் செய்த போதே புரிந்து கொண்டான் அவளுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று. ஆனாலும் ஒரு வார்த்தை கூட யாரிடமும் கேட்கவில்லை. அதற்கு காரணம் ரகு மட்டுமே. தவறான ஒன்றை தனக்கு செய்ய மாட்டான் என்று அவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை. படிப்பை முடித்து இத்தனை வருடங்களில் தன் வேலை திறமையில் மட்டுமல்லாது ஒரு பொறுப்பானவனாகவும் தன்னை செதுக்கியவன் அவனே. அவனுடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மட்டுமே ஜோஷியை மணந்து கொண்டான். எந்த கேள்வியும் கேட்கவில்லை. திருமணமான புதிதிலெல்லாம் இவனை ஒரு பொருட்டாக கூட மதித்ததில்லை ஜோஷி. அந்த அறையில் இருக்கும் டேபிள், சேர், பெட் போல்தான் அவளையும் ஏதோ ஒரு பொருளாகவே பார்த்தாள். அவளிடம் அவனாகவே பேச்சு கொடுத்தாலும் பதில் சொல்ல மாட்டாள். கிட்டத்தட்ட 1 மாதம் கழிந்த நிலையில் அவளிடம் கேட்டான், உனக்கு என்ன பிடிக்கலையா? ஏன், பிடிக்கலன்னா என்னை விட்டு போயிடுவியா என்ன? எதிர்கேள்வி கேட்டாள் அவள். நிச்சயமா மாட்டேன் என்றவனை முதன்முறையாக நிமிர்ந்து பார்த்தாள். உனக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ அப்படி என்ன மாற்றிக்குவேன். சில நிமிடங்கள் அவனை ஆழ்ந்து பார்த்தாள். நம்ப மாட்டியா? சரி, அப்போ ஒரு பக்க சட்டையும் பேண்ட்டையும் கிழிச்சிக்கிட்டு போ. அட, இது ஒரு விஷயமா? தாராளமாக பண்ணிடலாம். ஆனால் பாரேன், நான் அப்படி போனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஜோஷியோட ஹஸ்பண்ட் என்ன பைத்தியமா அப்படின்னு தான் கேட்பாங்க. உன் பேர் இந்த மாதிரி வர ஒரு ஹஸ்பண்டாக நான் காரணமாகலாமா? நீயே சொல்லு. ஒற்றை புருவம் ஏற்றி இறக்கி கிண்டலாக பார்த்துவிட்டு சென்று விட்டாள். அதன் பிறகு வந்த நாட்களில் இதேபோல் பேசி பேசி மெல்ல அவளை பேச வைத்து விட்டான். இன்னும் 1 மாதம் கடந்த நிலையில் அவனை ஏஜே என்று அழைக்க ஆரம்பித்தாள். அது என்ன ஏஜே என்றவனிடம், உங்க அப்பா பேரு ஜனார்தனன் தானே, சோ அர்ஜுனன் ஜனார்தனன், ஏஜே என்றாள். வாவ், நல்லா இருக்கே, யாரும் இது மாதிரி என்னை கூப்பிட்டதே இல்லை. நீ எனக்கு ஸ்பெஷல் இல்லை, அதான் என்னை ஸ்பெஷலாக கூப்பிடுற. நல்லா வாயிலேயே வடை சுடுற நீ என்று முறைத்தாள். ஐயையோ, என்ன செல்லம் இப்படி சொல்லிட்ட? என்னது செல்லம்மா? அவள் அதட்டலுக்கெல்லாம் பயப்படுவானா அவன்? அதற்கு பதிலாக ஒரு பக்க டைலாக் பேசினான். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் உன்னை. நீ என்னை தூக்கிட்டு போக நான் என்ன பண்ணணும் என்றவனை அறை முழுவதும் துரத்தி துரத்தி அடித்தாள். இந்த 6 மாதங்களில் பேசி பேசியே அவளை மயக்கிவிட்டான். கிட்டத்தட்ட இருவரும் நெருங்கிவிட்டார்கள். இருவருக்கும் இடையில் பிரிவாக இருப்பது ஒரு நூல் இழை மட்டுமே. அதனை ஜோஷிதான் அறுத்தெறிய வேண்டும். அதற்காகத்தான் காத்து கொண்டு இருக்கிறான். இப்போதுதான் மெல்ல அவனை நெருங்குவது போல் இருக்கிறாள். இது தெரியாமல் இந்த ரகு வேறு சொதப்பி வைக்கிறான் என்று அவன் எண்ணிக்கொண்டான். இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாவது ஏடாகுடம் பண்ணி கெடுத்து விட்டா
மூஞ்சிக்கு நேரா சொல்லிட வேண்டியதுதான். கல்யாணமும் பண்ணி வச்சுட்டு பிரிச்சும் விடுறான் பைத்தியக்காரன். விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டி வச்சதுக்கே அந்த ஆளை கட்டி வச்சு அடிக்கணும். சரி போனா போகுதுன்னு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணி வச்சா அசால்ட்டா கெடுத்து விட பார்க்குறான். இடியட். மனதிற்குள் திட்டிக் கொண்டான். இதற்கே இப்படி என்றால் அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் காரியம் அறிந்தால்? கிருஷ்ணவேணிக்கு ஏதோ ஒன்று உறுத்தி கொண்டே இருந்தது. தன்னை கண்டதும் ரகு அவசரமாக எதையோ மறைத்தது புரிந்தது. யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் எதற்கு வக்கீலை வரவழைக்க வேண்டும்? முக்கியமாக மீரா இல்லாத நேரத்தில். அக்கேள்வி அவர் மண்டையை குடைந்து கொண்டு இருந்தது. ராஜேந்திரன் அழைத்து அவரை டெல்லிக்கு அழைத்தார். எப்போதும் போல் இருந்திருந்தால் சரிப்பா என்பதோடு நிறுத்திவிட்டு கிளம்பி சென்றிருப்பார். ஆனால் இப்பொழுது மனதில் ஏற்பட்டிருக்கும் குறுகுறுப்பில் அவரை கேட்டுவிட்டார். இந்திரா, நீயே என்ன கூப்பிடுறியா இல்ல ரகு என்ன கூப்பிட சொன்னானா? ரகுதாம்மா, தயக்கத்தோடு கூறினார் ராஜேந்திரன். அவர் எதிர்பார்த்ததுதான் என்பதால் பெரியதாக திகைக்கவில்லை. பண்டிகை அதுவும் அத்தா இல்லாம வீடு இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னான். எனக்கும் சரின்னு தான் பட்டுச்சு. போன வாரமே கண்மணி கிட்ட புலம்புனீங்களாமே. தீபாவளிக்கு 10 நாள் முன்னாடியே மாப்பிள்ள அவரே கடைக்கு போய் அவர் கையால் முதல்ல எனக்கு புடவை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அவரோட மீரா குட்டி கூட அப்புறம்தான் வாங்குவாருன்னு வருத்தப்பட்டீங்களாம். அதனால தான் நானும் உங்களை கூப்பிட்டேன். ம், சரிப்பா, வரேன். அழைப்பை துண்டித்தவர் மனதில் 1000 கேள்விகள். அதைவிட கீர்த்தியும் வித்யாதரனும் பொள்ளாச்சி செல்லப் போவதை பற்றி கூற இன்னும் திகைத்து போனார். எல்லாரையும் வேணும்னே இங்கிருந்து அனுப்புற மாதிரி தெரியுதே, தனக்குள் சொல்லிக்கொண்டார். அந்த டிராயரில் அவன் வைத்தது என்னவாக இருக்கும்? எனக்கு தெரியாமல் எதை மறைக்க நினைத்தான்? யோசித்தவர் அதனை எடுத்து பார்க்க முடிவு செய்தார். அவருக்கு அதனுடைய சாவி எங்கே இருக்கும் என்று தெரியும். ஜெயராஜ் இருந்தவரை அவர் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தி கொண்டிருந்த டேபிள் அது. அதனால் அவருக்கு அதை பற்றி நன்றாக தெரியும். இப்பொழுது அவருக்கு பிறகு ரகு அதனை உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறான். உறக்கம் வராமல் யோசனையில் ஆழ்ந்திருந்தவர் எழுந்து மெல்ல வெளியில் வந்தார். வீடே நிசப்தமாக இருக்க அலுவலக அறைக்கு சென்றார். லைட் ஆன் செய்து சாவியை தேட ஜெயராஜ் வைக்கும் இடத்தில்தான் ரகுவும் வைத்திருந்தான். வேகமாக அதனை எடுத்து டிராயரை திறந்தார். அவன் மறைக்க முற்பட்ட அந்த அரை நொடியில் அவர் கண்ட அந்த பிரவுன் கலர் கவர் இப்பொழுது அவர் கண்ணில் பட்டது. அவசரமாக அதனை எடுத்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தார். அவன் கூறியது போல் ஏதோ பத்திரம்தான் இருந்தது. எடுத்து டேபிளின் மேல் வைத்து என்ன என்று படித்து பார்த்தவர் திகைத்து போனார். அவர் விழிகள் நீரை திரட்டிவிட்டன. அர்ஜுனனுக்கும் ஜோஷிதாவிற்கும் திருமணம் முறிவு செய்வதற்கான விவாகரத்து பத்திரத்தை கண்டவருக்கு உடல் நடுங்கியது. அவர் இயல்பு நிலைக்கு திரும்பவே சிறிது நேரம் பிடித்தது. மீண்டும் எல்லாவற்றையும் சரியாக வைத்து போட்டிவிட்டு தளர்ந்த நடையோடு அறைக்கு வந்தார். வழியில் ஜெயராஜின் புகைப்படத்திற்கு முன்பு சில நிமிடங்கள் நின்று அவரையே பார்த்து கொண்டு இருந்தார். பிறகு வெறுமையான மனதோடு சென்று படுத்து கொண்டார். இரவு முழுவதும் உறங்காமல் தவித்து போனார். மறுநாள் காலையில் அவர் டெல்லிக்கு கிளம்பினார். ஜோஷியையும் அர்ஜுனனையும் பார்த்தவருக்கு மனம் வலித்தது. இப்போதுதான் இருவரும் கொஞ்சம் இயல்பாக சிரித்து பேசி ஆரம்பித்திருப்பதாக தோன்றியது. இன்னும் கொஞ்ச நாட்கள் ரகு பொறுத்து பார்க்க கூடாதா என்று அவர் மனம் கெஞ்சியது. எதுவும் பேச முடியாமல் காரில் ஏறிக்கொண்டார். அவர் மனதில் வலி நிறைந்தது. என்ன பேச முடியும்? மருமகன் எல்லோரையும் ரகுவின் பொறுப்பில் விட்டு விட்டு சென்ற பின் யாரால் தான் என்ன பேச முடியும்? சுந்தர், நான் டிராப் பண்றேன், நீங்க போங்க. டிரைவரை அனுப்பி வைத்து விட்டு தான் ஏறிக்கொண்டான். அவனிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லிக்கொள்ளாமல் கிளம்பி வந்தவரை ஒரு பார்வை பார்த்தான் ரகு. அவர் இவன் பக்கம் திரும்பவே இல்லை. அவனும் எதுவும் பேசாமல் காரை ஓட்ட ஆரம்பித்தான். கண்ணாடி வழியாக அவ்வப்போது அவரை பார்த்து கொண்டே வந்தான். அவரோ தவறியும் அவனை பார்க்கவில்லை. ஏர்போர்ட் வந்ததும் அவர் பையை எடுத்துக்கொண்டு அவரோடு நடந்தான். செக்கின் கேட்டிற்கு உள்ளே செல்லும் முன், பத்திரம் பாட்டி, ரீச் ஆகிட்டு கால் பண்ணுங்க என்றான். நான் என்ன முதல் தடவையா போறேன், இல்ல பாஷை தான் தெரியாதா என்றார் வேகமாக. ஆம், அவருக்கு தமிழோடு இங்கிலீஷும் ஹிந்தியும் கூட நன்றாகவே தெரியும். என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா பாட்டி? இப்போது அவன் முகத்தை பார்த்தார். அதில் தெரிந்தது என்ன? அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. பதில் சொல்லாமல் சென்று விட்டார். அவன் அப்படியே அவர் சென்ற திசையையே பார்த்தவாறு நின்றிருந்தான். சில நிமிடங்களில் மீண்டும் அவன் முன் வந்து நின்றார். அவன் கண்களில் மகிழ்ச்சியை கண்டுகொண்டார். என்னடா கேட்கணும் முன்ன? அவன் அவரையே பார்த்து கொண்டு இருந்தான். உன்னதான் கேட்குறேன், பதில் சொல்லுடா. மீண்டும் அவனிடம் அமைதி. இப்போது மெல்ல அவன் கன்னம் வருடினார். என் பேத்தி குழந்தடா, அவள் அதிகம் கஷ்டப்படுத்திடாத என்றார் உடைந்த குரலில்.
அவன் கண்கள் கலங்கின. ஏன்னு கேட்க மாட்டீங்களா? இடம்பலமாக தலையசைத்தார். என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா? இல்லை, என் மருமகன் மேலே அவ்வளோ நம்பிக்கை. அவருக்கு என்னைக்கும் சொத்து பணம் எல்லாம் முக்கியமாக இருந்ததில்லை. அவரோட சந்தோஷம் எல்லாம் அவர் பொண்ணுங்க மட்டும்தான். அந்த பொண்ணுங்களை அவரோட மீரா குட்டியை நம்பி கூட விடாமல் உன்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையை நான் நம்புகிறேன். அவர் உள்ளங்கையை அழுத்தமாக பற்றி கொண்டான். மீராவுக்கு தெரியுமா? அவசரமாக இடம்பலமாக தலையசைத்தான். முதலில் திகைத்தவர் பின் அவன் கன்னம் பற்றி அவன் நெற்றியில் முத்தமிட்டார். எதுவும் யோசிக்காத, நல்லதாவே நடக்கும் என்று விட்டு சென்று விட்டார். கலங்கிய விழிகளிலிருந்து கண்ணீரை சிந்தி விடாமல் வைராக்கியமாக உள்ளிழுத்து கொண்டான் ரகு. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.